அண்மைச் செய்தி. டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிக்கப்படுகிறதா என கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கண்காணித்து ரிப்போர்ட் கொடுக்க நுண்ணறிவு மற்றும் உளவுத்துறை போலீசாருக்கு சென்னை காவல்துறை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படும் டாஸ்மாகை கண்காணித்து ரிப்போர்ட் கொடுக்க நுண்ணறிவு மற்றும் உளவுத்துறை போலீசாருக்கு சென்னை காவல்துறையானது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படுகிறதா என்பதை கண்காணிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிக்கக்கூடாது என அரசு தரப்பில் உத்தரவிடப்பட்ட நிலையில் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து எழும் புகார் தொடர்பாக பாட்டிலுக்கு 10 ரூபாய் வழங்கப்படும் டாஸ்மாகை கண்காணித்து ரிப்போர்ட் கொடுக்க நுண்ணறிவு மற்றும் உளவுத்துறை போலீசாருக்கு சென்னை காவல்துறையானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கதிரவன், விவரங்கள் என்ன? தமிழகத்தில புதிய அரசு பதவியை ஏற்ற பின்பாக பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களை மிக தீவிரமாக தொடங்கியிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் கடந்த காலங்களில் மதுபான கடைகள்ல மிக சாதாரணமாக பார்க்கப்பட்ட பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதல் வசூல் நிறுத்தத்தை ஒழிக்க புதிய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறது. குறிப்பா அரசு விதித்த அதிகபட்ச சில்லறையை விட எம்ஆர்பி விலையை விட 10 ரூபாய் கூடுதலாக வைத்துவிட்டால் சம்பந்தப்பட்ட டாஸ்மாக் கடைகள் மீது உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டு ஒரு சுற்றறிக்கையும் விடுக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படும் டாஸ்மாக் கண்காணித்து ரிப்போர்ட் கொடுத்த நுண்ணறிவு மற்றும் உளவுத்துறை போலீசாருக்கும் சென்னை காவல்துறை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சேலம் மற்றும் பல்வேறு மாநகரங்கள்ல டாஸ்மாக் சங்கங்களும் இதற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில ஒரு சில இடங்கள்ல கூடுதல் விலைக்கு தொடர்ந்து இந்த வசூலிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தான் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாகில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படுதா என்பதை கண்காணிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பாட்டிலுக்கு கூடுதலாக பணம் வசூலிக்கக்கூடாது என அரசு தரப்பில் உத்தரவிட்ட நிலையில சமூக வலைதளங்களில் தொடர்ந்து புகார் எழுந்த நிலையில் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இரவு 10 மணிக்கு மேல கடைகள் மூடுவதற்கு முன்பாக காவல்துறையினர் ஒவ்வொரு கடைகளாக சென்று அறிவுறுத்தலையும் அந்த மதுபான கடை மேலாளர்கள் மற்றும் மதுபான கடை ஊழியர்களிடம் அறிவித்து வருகிறார்கள். சட்டவிரோதமாக மதுபான கடைகள் இயங்கக்கூடாது என்பதற்காக 10 மணிக்கு சரியாக மூடப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தலையும் சென்னை போலீசார் தொடர்ந்து வலியுறுத்தியிருக்கிற நிலையில இந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நுண்ணறிவு போலீசாரும் உளவுத்துறை போலீசாரும் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வசூலிக்கப்படும் டாஸ்மாகை கண்காணித்து அறிக்கை கொடுப்பதற்கான உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.